Hello everyone, welcome to my channel. இனிமே இங்கிலீஷ் ஈஸி தான். போன வாட்டி லேர்ன் இங்கிலீஷ் வித் அருணான்னு சொல்லியிருந்தேன் என் சேனல் பேர். பட் அதில் அதே அருணாங்கிற பேரில் நிறைய சேனல்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கேட்சியாக இருக்கட்டும் அப்படின்னு இப்படி மாற்றி வச்சுருக்கோம். சேனல் பேரை நோட் பண்ணிக்கோங்க. இனிமே இங்கிலீஷ் ஈஸி தான். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். என்னன்னா டென்சஸ். டென்சஸில் தான் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக் கூட. அது வந்து டென்ஸ். டென்ஸ்னா என்ன? டென்ஸ்னா காலம், ரைட்? நம்ம எந்த லாங்குவேஜ், நம்ம தமிழை பேசுறச்சே கூட காலம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்டா? அதை நம்ம கரெக்டாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேத்தி ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை தானே? நான் நேத்தி ஸ்கூலுக்கு போனேன் அப்படிதானே சொல்லுவோம். அதே மாதிரி சூரியன் தினமும் கிழக்கில் உதித்தது அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை தானே? சூரியன் தினமும் கிழக்கில் உதிக்கிறது, கரெக்டா? அதுக்கு நிகழ்காலம் யூஸ் பண்ணணும், கரெக்டா? அதே மாதிரி நான் நாளைக்கு மாலுக்கு போனேன், நான் நாளைக்கு மாலுக்கு போனேன்னு சொல்ல மாட்டோம். அங்கே கரெக்டாக போகிறேன், அந்த எதிர்காலம் யூஸ் பண்ணணும், கரெக்டா? ஸோ எல்லா லாங்குவேஜ்க்குமே டென்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் நம்ம டென்சஸ் ரொம்ப கவனித்து அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம மாற்றி பேசணும். டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை மாற்றி பேசணும், ஓகேங்களா? ஸோ இப்போது பேசிக்காக நம்ம போர்டுக்கு போகலாம். பேசிக்காக 3 விதமான டென்சஸ் இருக்குது. இது எல்லா லாங்குவேஜ்க்குமே சமம் தான். டென்சஸ்னா காலம், காலத்தை குறிக்கிற சொல்லுதான் டென்ஸ். இப்போ 3 விதமான காலம் இருக்கு. ஒன்று நிகழ்காலம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கிலீஷில் நிகழ்காலத்துக்கு பேர் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தது கடந்த காலம். கடந்த காலம் தான் என்னது? பாஸ்ட் டென்ஸ். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் பாஸ்ட் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்னா எதிர்காலம், ரைட்டா? இப்போ நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம எதை பத்தி பேசுவோம்? ஒன்று எப்பவுமே அல்லது ரெகுலரா நடக்கிற விஷயத்தை பத்தி பேசுவோம், ஓகேயா? இன்னொன்று இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி பேசுவோம். கடந்த காலம்னா என்னது? ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறது, அது பாஸ்ட் டென்ஸ். எதிர்காலம்னா இனிமே நடக்க போற விஷயத்தை பத்தி பேசுறது. ஸோ ப்ராட் கேட்டகரிஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க: ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம இதுல முதல்ல பார்க்க போற டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஓகேயா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்னன்னா போர்டுக்கு போகலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா நம்ம நிகழ்காலம், ரைட்? நிகழ்காலத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிலைய பத்தி. நிலைக்கான வார்த்தை. நிலைனா ஒரு பர்மனன்ட் ஸ்டேட், அதாவது இப்போ நான் இருக்கேன், நம்ம இருக்கேன்னு சொல்ற வார்த்தை, ரைட்? நிலைனா இருக்கேன்னு சொல்றது, இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப பாருங்க, அதுல ஐக்கு என்ன போடணும்? ஐங்கிற வார்த்தைக்கு ஐ ஆம் போடணும், ஓகேங்களா? Okay, for example, I am a student, right? இப்போ I இருந்தா என்ன போடணும்? am அதுக்கு போடணும். இப்போ she அல்லது அவன், sheனா அவள், அவன் இல்ல ஏதாவது ஒரு ஒருமை, வருண், வர்ஷா, அதுக்கெல்லாம் என்ன போடணும்? she is போடணும், okay? she is a doctor. he is kind அப்படின்னா அவன் ரொம்ப பரிவானவன். வருண் is angry, okay? வருண் இப்போ கோபமா இருக்கான், கரெக்டா? சோ சிங்குலர், சிங்குலர் அல்லது சிங்குலர்னா என்னது? ஒருமை, கரெக்டா? அவன், அவள், எல்லா ஒருமையான வார்த்தைக்கும் அதுக்கு பின்னாடி நம்ம போட வேண்டியது இஸ். இந்த இஸ் ஆம்னா என்னங்கிறது நான் லெசன்ல பின்னாடி சொல்றேன். அடுத்தது யூக்கு என்ன போடணும்? யூ ஆர். யூங்கிற வார்த்தைக்கு என்ன போடணும்? யூ ஆர். யூ ஆர் பியூட்டிஃபுல், ரைட்? நீ அழகா இருக்க, ரைட்? அதே மாதிரி தே, அவங்க, வி, நாங்க, இல்ல எந்த பண்பையா வேணாலும் இருக்கலாம். the students, the teachers, அதுக்கெல்லாம் we are. சோ பண்பைக்கு பின்னாடி நம்ம போட வேண்டிய வார்த்தை are, ஓகேங்களா? சோ பாத்துக்கோங்க கரெக்டா. ஐக்கு am போடணும், ஓகே? I am a student. she, he இல்ல சிங்குலர், சிங்குலர்னா ஒருமை, அதுக்கெல்லாம் she is a doctor. he is kind. Varun is angry, okay? யூங்கிற வார்த்தைக்கு are போடணும். you are beautiful, okay? ப்ளூரல்ஸ்க்கு, அதாவது they, we, அவங்க, நாங்க, இல்ல ஏதாவது ப்ளூரல்ஸ், the students, the teachers, அந்த மாதிரி மாணவர்கள்,
ஆசிரியர்கள், அதுக்கெல்லாம் they are, இதுக்கெல்லாம் பின்னாடி are போடணும். ஓகே, நான் உங்ககிட்ட நம்ம நிகழ்காலத்துல நிலைய பத்தி பேசுறதுக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். I am, she is, they are, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நிலைனா என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இப்போ I am கரெக்டா, நான் இருக்கேன், நான் என்னவா இருக்கேன், என்னோட நிலை என்ன. இப்போ நம்ம என்னோட பாலினம், என்னோட ஜெண்டரை பத்தி பேசலாம். கரெக்டா, இந்த ஐயாக்கு அப்புறம் என்ன மாதிரி வார்த்தை வரலாம், நான் என்னவா இருக்கேன், என்னோட ஜெண்டர் என்னது, என்னோட பாலினம் என்னது, ஐ ஆம் a woman. கரெக்டா, அதே மாதிரி she is, நம்மளோட வேலையை பத்தி பேசலாம். நம்மளோட நிலையில என்ன வரும், நம்மளோட உத்தியோகம். கரெக்ட், நம்ம என்ன வேலை பண்றோம். she is a teacher, he is a doctor. கரெக்டா, நம்மளோட உத்தியோகத்தை பத்தி பேசலாம். அடுத்தது நம்மளோட நிலையில வேற என்ன வரும், நம்மளோட உடல்வாகு, நம்ம நெட்டையா இருக்கோமா, குட்டையா இருக்கோமா, அழகா இருக்கோமா, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும். பருமனா இருக்கோமா, ஒல்லியா இருக்கோமா. ஸோ he is, நம்ம உடல்வாக பத்தி பேசலாம். டால், ஷார்ட், தின், ஃபேட், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும். ஓகேங்களா, அடுத்தது நம்ம எதை பத்தி பேசலாம், நம்ம உடல் இப்போ இருக்கிற நிலைமை. கரெக்டா, இப்போ இருக்கிற நிலைமை என்ன, they are, தேக்கு என்ன வரணும், ஆர் யூஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்கா, நம்ம ப்ளூரல்ஸ்க்கெல்லாம் ஆர் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். தே ஆர் ஹங்க்ரி, இப்போ பசியோட இருக்காங்க. தர்ஸ்டி, தாகமா இருக்காங்க. சிக், உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. ஃபைன், நல்லா இருக்காங்க. வெல். ஸோ அந்த மாதிரி நம்ம உடல் நிலையை பத்தி பேசலாம். கரெக்டா, நிலையில அது கூட வரும் தானே. இப்போ இன்னொன்று என்ன பேசலாம், நம்ம எங்க இருக்கோம். கரெக்ட், அது கூட நிலையில தான் வரும். யூ ஆர், யூக்கு ஆர் தான் வரும். இன் த லைப்ரரி, you are in the bathroom, you are in the kitchen, you are in the school, you are in the movie theater. அந்த மாதிரி நம்ம எங்க இருக்கோங்கிறத பத்தி கூட பேசலாம். இப்போ நிறைய பத்தி நம்ம பேசிட்டோம். இப்போ ஆனா நீங்க எல்லா சென்டென்ஸ்லயும் யுனிவர்சலா இங்க இருக்கிற எல்லா சென்டென்ஸ்லயும் நீங்க உங்களுக்கு கவனிக்கணும், இதுல செயற் சொற்கள் இல்லை. பாருங்க, இருக்கா செயற் சொற்கள்? இல்லைதானே, நீங்களே பாருங்க. ஆக்ஷன் வேர்ட்ஸ் எதுவுமே இல்லைதானே இந்த சென்டென்ஸ்ல, எல்லாத்தையும் பாருங்க. இப்போ I am a woman, இதுல செயற் சொல்லே இல்ல தானே. she is a teacher, செயற் சொல் கிடையாது. அந்த மாதிரி எந்த சென்டென்ஸ்லயுமே செயற் சொல் இல்ல. சோ செயற் சொல் இல்லாத சென்டென்ஸ்ல தான் நம்ம இந்த மாதிரி I am, is, are இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணணும். பிரசன்ட் டென்ஸ்ல இப்ப இருக்கிற நிலைமையில, ஏன்னா இது பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். கரெக்டா, நிகழ்காலத்துல எந்தெந்த வாக்கியங்கள்ல செயற் சொற்கள் இல்லையோ அந்த மாதிரி வாக்கியங்கள்ல நம்ம இந்த am, is, are எல்லாம் யூஸ் பண்ணணும். இதுக்கு பேரு helping verb. ஓகே, helping verb. verbனா என்னது, செயற்சொல். சரியா, இப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஓமானம் தரேன், ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ செயற்சொல் வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு முன்னாடி முதுகெலும்பு மாதிரி. ஓகேங்களா, அந்த செயற்சொல் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ்க்கு முதுகெலும்பே இல்லாம அந்த சென்டென்ஸ் வந்து பக்கத்து கீழே விழுந்துரும், அப்படி வச்சுக்கலாம். சரியா, ஏன்னா அதுதான் ஒரு முதுகெலும்பு, ஒரு ஆதாரம் அந்த சென்டென்ஸ்க்கு. இப்போ செயற்சொல் இல்லாத சென்டென்ஸ்க்கு நம்ம என்ன பண்றது, அதுக்கு ஸ்ட்ரக்சரே இருக்காது தானே, அதால எழுந்து நிற்க முடியாது தானே. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஹெல்ப் பண்றதுக்கு இந்த மாதிரி ஊன்றுகோலா இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்பை அது கையில கொடுக்குறோம். ஓகே, உங்ககிட்ட செயற்சொல் இல்ல, உன்னால எழுந்து நிற்க முடியல, அதனால இந்த மாதிரி நான் ஹெல்பிங் வேர்ப் கொடுக்குறேன். அப்ப ஹெல்பிங் வேர்ப்ல ஐக்கு என்ன போடணும், ஆம் போடணும். சிங்குலர் she, he, வருண், வர்ஷா, the doctor, the teacher, அந்த மாதிரி சிங்குலருக்கெல்லாம் ஹெல்பிங் வேர்ப் is போடணும். யூக்கு ஆர் போடணும். பன்மையான வார்த்தைகள் they, we, தேனா அவர்கள், வீணா நாங்க, அந்த மாதிரி மாணவர்கள், ஆசிரியர்கள், அதுக்கெல்லாம் ஆர் போடணும். ஓகே, சோ இதுக்கெல்லாம் பேரு நிலை பத்தி பேசுற வாக்கியங்கள். சோ நிலைனா அதுல என்னென்ன வரும், நம்மளோட ஜெண்டர் வரும், நம்மளோட வேலை வரும், நம்மளோட உடல் வாகு, சோ அந்த மாதிரி தின், ஃபேட் அந்த மாதிரி வரும், நம்மளோட உடல் நிலை வரும், நம்ம எங்க இருக்கோம். ஓகே, இதுதான் இந்த மாதிரி சென்டென்சஸ்ல கவர் ஆகும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்போ நம்ம எங்க யூஸ் பண்ணணும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் குயிக்கா. when to use am, is, are, அதாவது எந்தெந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இந்த am, is, are இந்த மூணு வார்த்தையை யூஸ் பண்ணணும். கண்டிப்பா நிகழ்காலத்துல தான் யூஸ் பண்ணணும், கடந்த காலத்திலயோ எதிர்காலத்திலயோ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு மாத்திரம்தான், நிகழ்காலத்துல மாத்திரம்தான், பிரசன்ட் டென்ஸ்ல மாத்திரம்தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது நிலையை பற்றி பேசும்போது,
ஸோ இந்த நிலைக்கு அடியில் என்னென்ன வந்துடும் நம்ம பார்த்தோம். நம்மளோட பாலினம், நம்மளோட ஜெண்டர், ஐ ஆம் அ உமன், ஹி இஸ் அ மேன், அந்த மாதிரி பேசுறச்சு. நம்மளோட வேலையை பத்தி பேசுறச்சு, யூ ஆர் அ டீச்சர், ஷி இஸ் அ டாக்டர், அந்த மாதிரி பேசுறச்சு. நம்மளோட உடல்வாகு, ஹி இஸ் தின், ஷி இஸ் டால், ஷி இஸ் பியூட்டிஃபுல், கரெக்டா, அந்த மாதிரி பேசுறச்சு. நம்மளோட உடல்நிலை, நான் பசியாக இருக்கிறேன், ஐ ஆம் ஹங்கிரி, தே ஆர் thirsty, we are tired, we are sleepy, அந்த மாதிரி நம்மளோட உடல் நிலையை பத்தி பேசுறச்சு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம், நம்மளோட லொகேஷன், ஐ ஆம் இன் த லைப்ரரி, ஐ ஆம் இன் த மால், ஐ ஆம் இன் த ஹாஸ்பிட்டல், ஓகே, ஷீ இஸ் இன் தி சினிமா தியேட்டர், வி ஆர் அட் தி பீச். ஸோ நம்மளோட லொகேஷனை பத்தி பேசுறச்சு நம்ம இந்த நிலைக்கான வார்த்தைகள், அதாவது ஆம் இஸ் ஆரை யூஸ் பண்ணணும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமா, செயற் சொற்கள் இல்லாத வாக்கியங்கள்ல மாத்திரம்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது ஏன் நான் சொல்றேன்னா, இங்க நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஐ ஆம் கோ டு த பீச், கரெக்டா? இது ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த இடத்துல கோங்கிற செயற் சொல் வந்துருச்சு. இந்த இடத்துல ஏன் ஆம் போடுறீங்க, போடக்கூடாது தானே. நம்ம இந்த ஆமை எப்ப போடணும், சென்டென்ஸ்ல ஆக்ஷன் வேர்டு இல்லைன்னா. ஞாபகம் இருக்கா நான் சொன்னது, சென்டென்ஸ்க்கு நம்ம ஒரு ஊன்றுகோல் கொடுக்குறோம், அதால நிக்க முடியல, செயற் சொல் இல்லாததுனால. ஏற்கனவே நிக்க முடிஞ்சவங்க கிட்ட போய் நீங்க ஊன்றுகோல் கொடுப்பீங்களா, இல்ல தானே, தேவையில்லை தானே அதுக்கு. அதனால இது தப்பு. ஐ ஆம் கோ டு த பீச், ஷீ இஸ் ஒர்க் இன் த கிச்சன், இதெல்லாம் தப்பு. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆக்ஷன் வேர்டு இருக்கிற சென்டென்ஸ்ல நம்ம ஒரு ஹெல்பிங் வேர்பை கொண்டு வந்து நுழைக்க கூடாது. ஸோ கண்டிப்பா இந்த ரூலை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ஆம் இஸ் ஆர் எப்ப யூஸ் பண்ணணும், செயற் சொற்கள் இல்லாத வாக்கியங்கள்ல மாத்திரம்தான் யூஸ் பண்ணணும். இதை நீங்க நல்ல தெள்ளந்தெளிவா புரிஞ்சுக்கணும், சரியா? இப்போ ஒரு குட்டி எக்ஸசைஸ்க்கு போலாமா? ஐ டேஷ் ஸ்லீப்பி, நான் இப்போ தூக்க கலக்கத்துல இருக்கேன். ஸோ ஸ்லீப்பிங்கிறது நம்மளோட உடலோட நிலை இப்போ இருக்கிற டைம்ல. ஸோ இந்த இடத்துல ஐ போடணும். என்ன போடணும், ஐ இருக்கிறதுனால ஆம் போடணும். ஐ ஆம் ஸ்லீப்பி. ஷீ டேஷ் அ லாயர், அவள் ஒரு வழக்கறிஞர். ஸோ இந்த இடத்துல நம்ம வேலையை பத்தி பேசுறோம். ஷீ போயிருக்கு. இந்த இடத்துல ஷீ சிங்குலர் தான், ஒரே ஒரு ஆள் தான், ஒருமை. ஸோ ஷீ இஸ் அ லாயர், ரைட்? வி, நாங்க டேஷ் அட் த ரெஸ்டாரண்ட், ரெஸ்டாரண்ட் நாங்க உணவகத்துல இருக்கோம். ஸோ வி, இந்த இடத்துல என்ன வரணும், விங்கிறது பன்மை, நாங்க. ஸோ நாங்கங்கிற வார்த்தை பன்மை தானே, நான் அப்புறம் இன்னும் நிறைய பேர், ரைட்? நான் இல்லை இன்னும் என் கூட ஒருத்தர். ஸோ வி ஆர் அட் த ரெஸ்டாரண்ட். ஸோ பன்மைக்கு நம்ம போட வேண்டிய வார்த்தை, பன்மைக்கு நம்ம போட வேண்டிய வார்த்தை ஆர். அதே மாதிரி ஒருமைக்கு நம்ம போட வேண்டிய வார்த்தை இஸ். ஓகே, பன்மைக்கு ஆர். யூ, நீ அல்லது நீங்கள், நீங்கள் உடல் நலம் அல்லாமல் இருக்கிறீர்கள், சிக். ஓகே, யூக்கு நம்ம போட வேண்டிய வார்த்தை ஆர். ஓகேங்களா? ஓகே, இப்போ சின்னதா ஒரு டெஸ்ட்டுக்கு போகலாம். அவங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல ஃபில் பண்ணி எழுதுங்க. வருண் டேஷ் ஆங்கிரி, வருண் கோபமாக இருக்கிறான். ஸோ வருண் சிங்குலர், அதுக்கு என்ன போடணுமோ அங்கே போடுங்க. ஹெல்பிங் வேர்ப் ஆமா இசா ஆரான்னு சூஸ் பண்ணி போடுங்க. வருண் அண்ட் வர்ஷா டேஷ் இன் த ஸ்கூல், வருணும் வர்ஷாவும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள். ஸோ வருண் அண்ட் வர்ஷா ப்ளூரல், ரைட்டா? அதாவது பன்மை, அதுக்கு என்ன போடணுமோ அதை பிளாக்ல போடுங்க. நீ என்னோட நண்பன். ஓகே, ஸோ நீக்கு என்ன போடணுமோ அந்த ஹெல்பிங் வேர்பை இங்கே போடுங்க. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே செயற் சொற்கள் இல்லாத வாக்கியங்கள், நிகழ்காலத்துல செயற் சொற்கள் ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லாத வாக்கியங்கள். அப்படி கரெக்ட் தான், நம்ம இப்போ தானே பார்த்தோம். இப்போ அடுத்த கிளாஸ்ல பார்ட் 2ல நம்ம சிம்பிள் பிரசன்ட் பார்ட் 2ல செயற்சொற்கள் இருக்கிற வார்த்தைகளை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல செயற் சொற்கள் இல்லாத வார்த்தைகள் பார்த்துட்டோம். இப்போ நீங்களே குட்டி குட்டியா சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இதுல நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கூட பண்ணிக்கலாம், கொஞ்சம் அடிஷன்ஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் he is a man, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நீங்க இன்னொரு வார்த்தை கூட சேர்த்துக்கலாம். he is a tall man, அவர் ஒரு நெட்டையான மனிதர். he is a short man, ஓகே, அவர் ஒரு குட்டையான மனிதர், ரைட்? he is a thin man, he is a good man, he is a kind man, பரிவான மனிதர். நம்ம இந்த இடத்துல என்ன வேணாலும் அவரை அந்த மேனை வர்ணிக்கிறதுக்கு, கரெக்டா அந்த மேனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம என்ன வார்த்தை வேணாலும் சேர்த்துக்கலாம் இங்க. அதே மாதிரி she is a teacher. இப்போ இந்த இடத்துல strict teacher, right? good teacher, இல்ல maths teacher,
இங்கிலீஷ் டீச்சர். ரைட்? அந்த டீச்சரை வர்ணனை பண்ற வார்த்தைகளை நீங்க சேர்த்துக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி they are அவங்க friends. இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? best friends, good friends, close friends. ரைட்? பாருங்க சென்டென்ஸ் அமைக்கிறது எவ்வளவு ஈஸி. ரைட்டா? சோ இந்த பேசிஸை வச்சுட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடைசியா வர்ற வார்த்தையை நீங்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க அடிஷனலா நீங்க கொஞ்சம் வார்த்தைகள் சேர்த்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நீங்க வீட்ல சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ செயற்சொற்கள் இல்லாத நிகழ்காலத்து சென்டென்சஸை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்க்குள்ள. தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.